வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம வந்து அழகு 4 பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதானே? ஸோ இந்த அழகு 4 பற்றி நம்ம போன கிளாஸில் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருந்தோம். எக்கோசிஸ்டம்னா என்ன, நம்மளுடைய சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை. ஏன்னா அவர் என்விரான்மெண்ட் அப்படின்னா, என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சின்ன டாபிக் கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, அப்படியே நம்மளோட சுற்றுச்சூழல். இதை பற்றி நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். சூழ்நிலை மண்டலம் என்ன, அதில் நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம், நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், செயற்கை சூழ்நிலை மண்டலம், இயற்கையான சூழ்நிலை மண்டலம், அப்படிலாம் பார்த்தோம். அப்படிதானே? நேச்சுரல் எக்கோசிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம் சொல்லிட்டு. இப்போ குளம் அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கையா மழை பெஞ்சு மீன்கள்லாம் வாழுது. செயற்கைனா நீங்க ஒரு தொட்டியில மீன் வளர்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெல் வயல், தோட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செயற்கையான ஒரு சூழ்நிலை மண்டலம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா உணவுச் சங்கிலி, ஃபுட் செயின். ஃபுட் செயின்னா என்ன? அடுத்த ஃபுட் செயின் அப்படிங்கிறது எதுக்கு இம்பார்ட்டன்ட்? ஸோ இதை பற்றிலாம் இந்த கிளாஸில் நாம பார்க்க போகிறோம். ஓகே. ஓகே. இப்போ பொதுவாக நாம உயிர் வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை? கண்டிப்பாக என்ன தேவை? யோசிச்சு பாருங்க. நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா காரா, பைக்கா, ஃபோனா, டேட்டாவா, எதுவுமே தேவையில்ல. தட் இஸ் ஃபுட்டு தேவை. அப்படிதானே? நம்ம எல்லாருக்குமே ஒரு இப்போ நம்ம நடக்கணும், பேசணும். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் வந்து விளாடுறீங்க. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறோம். அப்போ அதுக்கெல்லாம் எனர்ஜி வேணும், ஆற்றல் வேணும். ஆற்றலுக்கு நம்ம உட்கொள்ளக்கூடியது ஃபுட்டு. ஓகே. ஆனால் இந்த ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா நானோ நீங்களோ நம்ம உடம்புல இருந்து ஃபுட்டை தயாரிக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புல இருந்து தயாரிக்கிறோம் இல்ல. நம்ம என்ன பண்றோம்? ஏதோ சில இதை சமைச்சு சாப்பிட்றோம், சில இதை வறுத்து சாப்பிட்றோம். இந்த மாதிரி சம்திங்கை டிபெண்ட் பண்ணி வாழ்றோம், மற்றவங்கள சார்ந்து வாழ்றோம். அதே மாதிரி இந்த உயிரினங்கள்ல 2 பேர் இருக்காங்க. சரியா? ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃபுட்டை, தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரித்துக் கொள்வார். ஓன் ஃபுட் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவார். சரியா? ப்ரொடியூஸ் ஓன் ஃபுட் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே. இன்னொரு பார்ட் அவங்க வந்து அவங்களால ஓனா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் மற்ற உயிரினங்களை. ஸோ அதர் ஆர்கானிசம்ஸை டிபெண்ட் பண்ணி வாழ்றாங்க. அப்படிதான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நாம இன்னைக்கு காலையில இட்லி சாப்பிட்றோம், மத்தியானம் இது சாதம் சம்மந்தப்பட்ட இது சாப்பிட்றோம். சாதம் அப்படிங்கிறது நாம ப்ரொடியூஸ் பண்ணல. இட்லி அது மாவா அரைச்சு வைக்கிறதா. நீங்க எதை சுத்தினாலும் நம்மளால ஓனா ஒண்ணுமே ப்ரொடியூஸ் பண்ணலங்கிறது தான் தெரியும். ஸோ அப்போ தாவரங்களையும் நாமளே ஓனா ப்ரொடியூஸ் பண்ணல. அடுத்தானே? இது ஒரு சின்ன ஜென்ரலாக நமக்கு அவ்வளோ தோணும். அப்போ நம்ம எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணாம ஏதோ சார்ந்து தான் வாழ்றோம். அடுத்தானே? ரைட். சரி. இப்போ இப்போ இதுலயே நிறைய இது இருக்கு. சில இது தன்னு தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கிறதுன்னு சொல்றோம். அப்படி யார் சார் இருக்கா? அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பேரு. இது அதாவது ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா தயாரிப்பாளர்கள் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல அப்படிதான், தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன்ல நம்ம ப்ரொடியூசர்னு சொல்றோம்னா என்ன பண்ணோம்? தே ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட். அவங்களாம் ப்ரொடியூசர்ஸ். இவங்களுக்கு வந்து மற்ற ஆர்கனைசேஷஸை ஈட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவையில்லை. மற்ற ஆர்கனைசேஷன் சாப்பிட்டு தான் இது வளரணும்னு அவசியம் இல்லை. ஸோ ப்ரொடியூசர்ஸை என்ன இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோட்ராஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ ஆட்டோட்ராஃப்ஸ். கேன் யூ நேம் அன் ஆர்கனிசம் தட் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ம் அதாவது உங்களால் அப்படி எதுவும் பேரை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது ஒரு சூழ்நிலை மட்டத்தில் தனக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு ரகம், தனக்கு தேவையான உணவை மற்ற உயிரினங்களை சார்ந்து வாழக்கூடியது ஒரு ரகம். இப்படி இருக்கு. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்றோம். தயாரிப்புனா ஓனா தயாரிக்கிறாங்க. நம்ம நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர்கள். அங்க அந்த வார்த்தையை நம்ம அப்படி மாற்றி யோசிக்கணும். அந்த இடத்துல ப்ரொடியூசர்ஸ்னா ப்ரொடியூஸ் பண்றாங்க, உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ தயாரிக்கிறாங்க. தயாரிப்பாளர் அப்படின்னா உங்களுக்கு இப்போ தெரியும். ஓகே, அவர் தயாரிப்பாளர் தயாரிக்கிறாரு.
ஸோ உற்பத்தியாளர்கள் நீங்க இன்னொரு நேம் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், தயாரிப்பாளர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து இந்த உற்பத்தியாளர்கள் தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்கள். பிற உயிரினங்களை இவை சார்ந்து இருப்பதில்லை. அப்போ இந்த உற்பத்தியாளர்கள இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவோம்? ஆட்டோட்ராப்ஸ். ஆட்டோ அப்படின்னா பொதுவா தனக்கு தானே, தன்னை சார்ந்தே அப்படின்னு இருக்கிறது அர்த்தம். அப்படிதானே? ஸோ தமிழ்ல பார்த்தீங்கன்னா, இத என்ன சொல்லுவாங்கன்னா, தற்சார்பு ஊட்ட உயிரிகள் அப்படின்னு ஒரு வேர்டு. இத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியா? இப்படி சொல்லுவாங்க. சரி. அப்போ நீங்க உங்கள சுத்தி உயிரினங்கள் இருக்கிறது. தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளும் மாரி சில இத உங்களால நோட் பண்ண முடியுமா? கண்டிப்பா நோட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு தாவரங்கள். இப்ப நம்ம கீரை சாப்பிடுறோம். உடல் ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை தனக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொள்கிறது. ஆனா, அந்த உணவை எப்படி தயாரித்துக் கொள்ளும்னா, தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலமா தயாரித்துக் கொள்கிறது. ஒளிச்சேர்க்கை. சன். சன்னு தான் காரணம். சன்லேருந்து வரக்கூடிய அந்த சன்லைட். அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ்ல ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட். அப்படின்னா அந்த சன்லைட்ல தான் நடக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிம்பாங்க. அப்போ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன. ஓகே, ரைட். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வரோம். இவங்கள பத்தி தெரிஞ்சாச்சு. இப்போ இவங்களுக்கு வரோம். யாரு? மத்த உயிரினங்கள டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு நேம் வைக்கணும்ல. இப்போ கன்ஸ்யூமர்ஸ் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த கன்ஸ்யூமர்ஸ் வார்த்தைய நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். அப்படிதானே? கன்ஸ்யூம் பண்றான்ப்பா அப்படின்னு வார்த்தை வரும். கன்ஸ்யூம் பண்றாங்க. நெறைய இடத்துல நீங்க பார்த்துக்கலாம். நீங்க இத கன்ஸ்யூம் பண்ணியிருக்கீங்க. இத கன்ஸ்யூம் பண்ணுங்க. இவ்வளோ கன்ஸ்யூம் பண்ணிருக்கீங்க. இந்த மாரிலாம் வார்த்தை வரும். நீங்க பார்த்துருப்பீங்க. நுகர்வோர்கள். தமிழ்ல அந்த வார்த்தை நல்லாருக்கும். நுகர்வோர்கள். நம்ம எல்லாருமே இப்ப ஆக்சுவல் நுகர்வோர் தான். நம்ம மேக்ஸிமம் நம்ம ப்ரொடியூஸ் பண்றதில்ல. பட் டேட்டா யார்ட்டயோ வந்து வாங்குறோம். துட்டு குடுத்து வாங்குறோம். நுகர்வோர். ஒரு ஃபோனு வாங்குறோம். நுகர்வோர். ஃபுட்டு விவசாய மக்கள டிபெண்ட் பண்ணி வாழ்றோம். நுகர்வோர். இத மாரி நம்ம எப்படி பார்த்தாலும் நுகர்வோர் கேட்டகரில நம்ம வருவோம். இந்தியா நாடே மத்த நாடுகளுக்கும் ஒரு நுகர்வோர் கண்ட்ரி மாரி தான் தெரியும் அப்படிம்பாங்க. ஏன்னா, இங்க மக்கள் தொகை அதிகனால எதுனாலும் வாங்கிருவாங்க. ஈஸியா வியாபாரம் பண்ணிறலாம். இந்த நாட்ட வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஒரு நல்ல நாடு மாரி தான் வச்சிருக்காங்க. ஸோ, அது வந்து இப்போ கொஞ்சம் நெறைய மாறிட்டு வருது. என்னன்னா, இப்ப நம்ம நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அ ம தற்சார்பு நம்ம இப்போ ஒரு வார்த்தை அழகா சொன்னேன். தற்சார்பு அப்படின்னு சொல்லிட்டு. தற்சார்பு அப்படின்னா, தன்ன மட்டுமே சார்ந்து இருக்கிறது. தன் தன் மூலியமா அந்த விஷயத்த பண்ணி, அத மத்தவங்களுக்கு யூஸ் பண்றது. அப்படிதான். இது தற்சார்பு வந்து காந்தியடிகள் உங்களுக்கு தெரியும். மகாத்மா காந்திய பத்தி தெரியும். ஸோ, மகாத்மா காந்தி வந்து ரொம்ப பெருமையா எல்லா இடத்துக்கும் போய் சொன்னது, இந்திய நாட்டுக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா, அது தற்சார்பு தான் சொல்லியிருப்பாரு. ஓ நீங்க மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி வாழாதீங்க. மத்தவங்கன்னா அதுக்காண்டி நீங்க கேட்கலாம், "சார் எப்படி சார் மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி வாழாம?" அவர் வந்து சொல்றது பிரிட்டிஷார அப்ப சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ டிபெண்ட் பண்ணி வாழாதீங்க. உங்களுக்கு தேவையான உணவுகள் இப்ப நீங்க உங்க கிராமத்துல அ ஒரு பாலும், வேற ஏதோ சம்திங் ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, புரொடியூஸ் பண்றீங்கன்னா, இந்த கிராமத்துல உள்ளவங்க மத்த கிராமத்துல அத விக்கணும். மத்த கிராமத்துல வேற ஏதோ விளைவிப்பாங்க. வேற ஏதோ புரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க இவங்களுக்கு விப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு பண்டமாற்று முறையில இருக்கும்போது, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படும். ஒருத்தருக்கு அந்யோன்யமா இருப்போம். ஏன்னா, நான் இத குடுத்தா தான் அவன் அத தருவான். நான் இத வாங்குனா அத அவன் புரொடியூஸ் பண்ணணும். ஸோ அவனுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் மாறும். அப்படித்தானே? இப்போ நமக்கு அப்படி இல்ல. நமக்கு வந்து துட்டு குடுத்தா எதுனாலும் வந்துரும் அப்படிங்கிற மாரி நம்ம இருந்தனால, மத்தவங்க படுற கஷ்டம்லாம் நம்மளுக்கு தெரியாது. மழை வருதா? விவசாயம் ஒழுங்கா நடக்கா நம்ம நாட்ல? மத்த ப்ராசஸ் எப்படி இருக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அது வந்து அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா, லேட்டரா இப்போ நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயத்துல மேட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு பாலிசிய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா, இப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ராணுவ தளவாடங்கள், அந்த ராணுவ சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, செல்ஃபா புரொடியூஸ் பண்ணணும். அப்படின்னு ஒரு எய்ம் வச்சிருக்காங்க. ஸோ அது யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி மத்த நாடுகள்லருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். இம்போர்ட் அப்படிம்பாங்கல்ல, இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேருந்து வாங்குறோம், ரஷ்யாட்டருந்து வாங்குறோம், அமெரிக்காட்டருந்து வாங்குறோம். ஆனா இப்ப இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்மளே புரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது அப்படியே கூடுனுனா, ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? அமெரிக்கா மாரி ஒரு தலை சிறந்த ஒரு வல்லரசு நாடா நம்ம மாறுவோம். கண்டிப்பா. அப்படின்னு ஒரு டைம் வரும். ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா, சார்பு அப்படிங்கிற தற்சார்பு, பிறச்சார்பு அப்படின்னு இருக்கு. ஸோ தற்சார்புங்கிற வார்த்தை சயின்ஸ்ல மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்றேன். ஓகே. ஆனா இப்ப நான் நுகர்வோரா இருக்கோம். அந்த அந்த கன்சியூமர் தான் நம்ம நுகர்வோர்ன்னு சொல்றோம்.
இவன் நம்ம கம்பெனியில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்னா இவன் கன்சியூம் இருப்பான். ஏன்னா என்னுடைய ப்ராடக்ட் அவன் கன்சியூம் பண்ணியிருக்கான், நுகர்வோர் பண்ணுறான், நுகர்ந்திருக்கான், வாங்கியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க அந்த கன்சூமர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த உணவை தயாரிக்கல. இந்த அனிமல்ஸ் இதில் பற்றி படிக்கும்போது அவங்களால அந்த உணவை தயாரிக்காங்க. அவங்க மற்ற உயிரினங்களை உணவாக உட்கொண்டு வாழ்கிறார்கள். அப்படிதானே? ஸோ இத்தகைய உயிரினங்களை நாம் நுகர்வோர்கள் என்கிறோம். அப்ப இவங்களுக்கு இவங்களுக்கு தற்சார்புன்னு பேர வச்சீங்களா சார்? அப்ப இவங்களுக்கு பிறச்சார்பு. அப்ப இவங்களுக்கு என்னது பேரு? பிறச்சார்பு. இவங்க அப்படின்னுங்கிறத விட நாம நம்மளுக்கு தான் பிறச்சார்புன்னு சொல்லலாம். அப்படிதானே? பிற ஒட்ட உயிரிகள் அப்படின்னு நாம ஒரு வார்த்தைய இதுக்கு வழங்கிக்கலாம். யாருக்கு? கன்சியூமர்ஸ்க்கு. ஓகே. ம். ஸோ இங்கிலீஷ்ல அத வேணா எழுதிடுறேன். இங்க வந்து இந்த கன்சியூமர்ஸ் பிறச்சார்புக்கு வந்து ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. இது உங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு ஒரு புரிஞ்சு வச்சு ஓகே. தனக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொள்ளுதல், மற்றவங்கள தயாரித்து ஓகே. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு டைப்ஸ்க்கு வரோம். இந்த கன்சியூமர்ஸ்ல நுகர்வோர்களே பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டைப் ஆஃப் நுகர்வோர் கிடையாது. ஏன் சார்? ஏன்னா, இப்போ உங்கள சுத்தி ஒரு ஜென்ரலா சொல்றேன். நம்மள சுத்தி சாப்பிடுறவங்கள நீங்க வகைப்படுத்தலாம். உதாரணத்துக்கு மனிதர்கள் மட்டும் சொல்றேன். அதுவும் ஒரு ஒரு இதுக்கு தான். அ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க கிளாஸ்ல சாப்பிடுறது அ பார்த்திருப்பீங்க. அ எப்படி பார்ப்பீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அ ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து பார்த்தோன்னா, கருவேப்பில இருக்குல்ல, அது சாப்பிடவே மாட்டான். அந்த தட்டுல இருந்ததுன்னா, அப்படியே எடுத்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். இப்ப கருவேப்பில அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய காண்டல் நான் அதான் சொல்றேன். சரியா? கருவேப்பிலங்கிறது ஒரு தாவரம். அந்த தாவரத்த மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் இருக்கான். தாவரத்த சாப்பிடாத ஒரு ஆள் இருக்கான். ஒருத்தன் வந்து இறைச்சி சம்மந்தப்பட்ட உணவுகள் மட்டுமே எடுக்கிறான். இந்த மாரி நம்ம நெறைய வகைகளா பிரிக்கிறோம். ஒருத்தன் இறைச்சி சம்மந்தப்பட்ட பொருட்கள மட்டும் தான் எடுக்கிறான். ஒருத்தன் என்ன பண்றான் 2த்தையுமே எடுக்கிறான். தாவர வகைகள் உணவும் எடுக்கிறான், விலங்கு வகைகள் உணவும் எடுக்கிறான். இந்த மாரி நம்மளுடைய பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்ல அப்படி இருப்பாங்க. ஓகே ரைட் ஒருத்தன் இப்படி சாப்பிடுறான், இப்படி சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப எக்ஸாக்ட்டா யாராலும் இருக்க முடியாது. ஏன்னா, அதுல கொஞ்சம் சாப்பிடுவாங்க, இதுல கொஞ்சம். ஆனா, விலங்குகள் அப்படி உண்டு. எப்படி சார்? அதுக்கு தான் அவங்க வகைகள் சொல்றாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹெர்பிவோர்ஸ். அதுக்கப்புறம் கார்னிவோர்ஸ். அதுக்கப்புறம் ஆம்னிவோர்ஸ். இதுக்கப்புறம் டீகம்போசர்ஸ்ன்னு உண்டு. அத நம்ம இத தெரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட்டா அவர் வந்து இதுக்கு சம்மந்தப்படாம அவர் இன்னொரு வகையா இருப்பாரு. அத நான் சொல்றேன். சரியா? தமிழ்ல இத சொல்லாம, தமிழ்ல இத பேர பார்த்தோனே உங்களால சொல்லிடலாம். இப்ப ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு சொன்னா, தாவர உண்ணிகள். அப்போ என்ன பேரு இதுக்கு? தாவர உண்ணிகள் அப்படின்னா, தாவரத்த மட்டுமே டிபெண்ட் பண்ணி, இல்ல தாவர சம்மந்தப்பட்ட தாவர பொருட்களை உணவாக உட்கொள்ளுது. பசுமாடு, அப்புறம் நம்ம மான் போடலாம், ஆடு இதெல்லாம். இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எலி இதெல்லாம் வந்து ஹெர்பிவோரஸ்லாம் சொல்றாங்க. ம். கவ், அப்புறம் கோட் சொல்லலாம், அப்புறம் ராட் இதெல்லாம் சொல்லலாம். ஓகே. இப்போ அடுத்து கார்னிவோர்ஸ் வரும். அப்போ அவருக்கு என்ன பேர்னா, ஊனுண்ணிகள். ஊன் உண்ணிகள். ஊன் அப்படின்னா இறைச்சி அப்படின்னு பேரு. அதுதானே? நம்ம திருக்குறள்ல கூட ஊன் அப்படிங்கிற ஊன் உண்ணாமை, அதெல்லாம் கல் உண்ணாமை நெறைய அ வார்த்தை அவர் சொல்லியிருப்பார். திருவள்ளுவர் சூப்பரா சொல்லியிருப்பார். அதுதானே? அப்போ அந்த ஊன்னா இறைச்சி. விலங்குகளை உணவாக உட்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ விலங்குகளை உணவா உட்கொள்றதுக்கு என்ன சார் இருக்கு? சிங்கம் இருக்கு. சாரி. சிங்கம், புலி இந்த மாரி சம்திங் நம்ம எடுக்கிறோம். ம். தவளை. தவளை வந்து ஒரு ஊனுண்ணி தான். ஆந்தை இதெல்லாம் வந்து ஊனுண்ணில சொல்றாங்க. அப்ப இந்த கார்னிவோர்ஸ் பார்த்தீங்கன்னா, தாவரங்கள டைரக்ட்டா உண்ண முடியாது. அப்படிதானே? நமக்கு டயலாக்லயே ஒண்ணு சொல்லுவாங்க. "புலி பசித்தாலும் புல்லை தின்னாதும்பாங்க." அப்படிதானே? ஏன்னா அது தாவர உண்ணி கிடையாது. தாவரத்த அது சாப்பிடாது.
சிங்கம் பசியிலே கடந்து இதாகும் ஆகும் தவிர வயிறு பசின்னு சொல்லிட்டு ஒரு செடியை போய் சாப்பிடாது அடுத்தது. ஸோ இதெல்லாம் மற்ற அனிமலை சார்ந்திருக்கும். இது இயற்கையில் அப்படிதான் அமையும். ஏன்னா இது வந்து இயற்கை. இயற்கை வந்து எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ் சமநிலையை கொண்டு வர்றதுக்காண்டி எல்லா டைப் ஆஃப் இதையும் உருவாக்கியிருக்கும். அடுத்தானே வெறும் தாவரங்கள் மட்டுமே வளர்ந்துட்டு இருந்தா இந்த பூமியே தாவரங்களாக தான் இருக்கும். வெறும் தாவரத்தை மட்டுமே சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் வந்தா ஆடு மாடு இதுதான் இருக்கும், மானு இதாக இருக்கும். அதாலையும் இப்போ மானு ஆடு எல்லாம் ஊருக்குள்ள அலையும் போது இதாக தான் இருக்கும். அப்படிதான். அப்போ அந்த அந்த இதை சாப்பிட்றதுக்கு இன்னொரு உயிரினங்கள் இயற்கை படைச்சிருக்கு. அப்போ அந்த உயிரினங்களும் இருந்துக்கிட்டே இருந்தால் அதுவும் டேஞ்சரஸ். அப்படிதான். சும்மா நம்ம வீட்டை திறந்து பார்த்தா கதை திறந்து பார்த்தா ஒரு 10 சிங்கம் நடமாடினா இப்படி இருக்கும். அது ஏன்னா அது நம்மளை அடிச்சு சாப்பிடும். அப்படிதானே. அப்போ ஸோ இதெல்லாம் தாவரங்கள் மட்டுமே சாப்பிடாத உண பிற உயிரினங்களை சாப்பிடக்கூடிய உணவு உண்ணிகள். ஓகேவா. அடுத்து ஓம்னியோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே சாப்பிடும். பிளான்ட்ஸையும் சாப்பிடும் அண்ட் அனிமல்ஸையும் சாப்பிடும். யாரு? நாமளே, ஹியூமன்ஸ். டாக் டாக் ரெண்டுமே சாப்பிடும். காக்கை, காகம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சாப்பிடும். நீங்கள் கொஞ்சோண்டு சோறு எதுவும் சாப்பிடும், அப்புறம் ஒரு சின்ன கறி துண்டு எது கிடைச்சாலும் அதையும் சாப்பிடும். சின்ன ஏதாவது ஒரு ஒரு சின்ன பாம்போ பூரானோ ஏதோ செத்து கிடந்ததுன்னா அதையும் எடுத்து சாப்பிடும். அது ஆக்சுவலாக ஒரு க்ளீன் பண்ணுறக்கூடிய விஷயம் கூட அது அமையும். காக்கை. டாக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சாப்பிடும். சொன்னோம்ல தாவர சம்மந்தப்பட்ட இதையும் சாப்பிடும், அது இதையும் சாப்பிடும். ஓகே. இதெல்லாம் இதுக்கு நம்ம பார்க்கோம். ஊன் உண்ணிகள், அப்புறம் தாவர உண்ணிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்னியோர்ஸ்க்கு தமிழ் எழுதணும்ல, ஸோ அதை எழுதலாம். அனைத்து உண்ணிகள்பாங்க. அனைத்தும் சாப்பிட்றது. அனைத்து உண்ணிகள். ஓகே, ரைட். ரைட். இப்போ இதெல்லாம் ஒருத்தர். அடுத்து ஒரு முக்கியமான ஒருத்தர் வரார். அவர் தான் டீகம்போசஸ். ஸோ இதை அழிச்சிடுறேன். ஏன் சார் முக்கியமானதுன்னு நீங்க சொல்றீங்க? ஏன் நம்ம முக்கியமானதுன்னு இந்த டீகம்போசஸ் சொல்றோம்? நான் இதை பத்தி ஆல்ரெடி ஐ திங்க் ஏதோ ஒரு கிளாஸ்ல கூட நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதை பத்தி டீகம்போசஸ். இந்த கிளாஸ்ல உங்களுக்கா இல்லை மற்ற கிளாஸ்க்கான்னு தெரில. சிதைப்பைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுவும் ஒரு சின்ன கிருமி தான். நம்ம 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 லோக்கல் லாங்குவேஜ் சொல்லலாம் கிருமி அப்படிமோ அடுத்த. ஆனால் உயிரினங்கள் நம்ம சயின்ஸ் படி சொல்லுவோம் உயிரினங்கள். ஆனால் இந்த உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா எதை சாப்பிடும்னா இறந்த விலங்குகள், அப்புறம் தாவரங்கள் இவற்றை உணவாக உட்கொள்ளும். மண்ணில் விழும். மண்ணில் விழுந்தோடனே கொஞ்ச நாள் அந்த இடத்துல அது இருக்காது, பார்த்துருப்பீங்க. யாரை சாப்பிட்ருப்பா? இந்த சிதைப்பைகள் பண்ணியிருக்கும், சாப்பிட்ருக்கும். சாப்பிட்டு அது வளரும். டீகம்போசஸ் அதுவும் கொஞ்சோண்டி வளரும். சரியா. அப்போ இந்த இறந்த விலங்குகள் இல்ல தாவரங்கள் இருக்கக்கூடிய அந்த சிக்கலான கரிமப் பொருட்கள். கரிமப் பொருட்கள் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நம்ம உடம்புல எல்லாருமே நம்ம தான் கார்பனை நம்ம உட்கொண்டு தான் இருக்கோம். கார்பன் அதை வச்சு தான் நிறைய இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த சிக்கலான கரிமப் பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக மாற்றி தாவரங்கள் எளிதில் எடுத்துக்கொள்ளத்தக்க ஊட்டச்சத்துக்களா மாற்றுகின்றன. சரியா. அது சாப்பிடறதுக்கு ஏத்தாலும் மாத்துது. ஸோ இப்போ இதுல முக்கியமான ஆட்கள்லாம் யாருன்னா பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய வேலையை பார்க்குது பாத்தீங்களா? நம்ம பூமியில போடுறோம், அது அந்த இடத்துல கிடந்தா எவ்வளவு டஸ்ட் நேரம் சேர்ந்துருக்கும். அப்படிதானே. எவ்வளோ வேஸ்ட் சேர்ந்துருக்கு. நம்மளால நடமாட முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா மனிதர்கள் தோன்றி இப்போ எவ்வளோ வருஷம் இருக்கு. ஆ? ஒரு 10,000 வருஷம் இருக்குமா? ஸோ இத்தனை வருஷத்துல இறந்துட்டு போறது இதெல்லாம் வந்து அப்படியே கடந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. கரெக்டா. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் தட் obtain எனர்ஜி ஃப்ரம் த chemical breakdown of dead organisms, both plants and animals. They break காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் அதை வந்து இன் சிம்பிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக வந்து மாற்றும். ஓகே. தட் கோஸ் இன் டு த சாயில் அண்ட் யூஸ்ட் பை பிளான்ஸ்.
ஏன்னா அதை மாத்திரும், மண்ணுக்கு கொண்டு போறோம். அப்புறம் அதை அதை வந்து பிளான்ட்ஸ், அந்த செடிகள் நல்லா அதை நல்லா சாப்பிட்டு அது நல்லா வளரும். ஸோ பாக்டீரியா, ஃபங்கஸ்லாம் இதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் டீகம்போசஸ். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, உணவுச் சங்கிலியில எப்படி முக்கியமான ரோல்ஸ்லாம் அத்தனை பேரும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிறுபைகள் மூலமா இறந்ததெல்லாம் அப்படி க்ளீன் பண்ணப்படுது. அப்படிதானே? ஒரு மரம் விழுந்திருக்கு, இல்ல ஒரு ஒரு நாயோ, ஒரு தவளையோ ஏதோ ஒரு இடத்துல விழுந்திருக்கு. அந்த தவளை விழுந்திருக்குன்னா, ஒரு காக்காவும் எடுக்கலன்னா, அந்த தவளை அப்படியே கொஞ்ச நாள் ஒரு மாரி அடிச்ச மாரி போய் போய் ஒரு டைம்ல அந்த இடத்துல இல்லா மாரி ஆயிரும். ஏன்னா மண்ல அது டீகம்போஸ் ஆயிருக்கும். ஸோ டீகம்போசர்ஸ். இது உங்களுக்கு புரியுது. ஓகே? ரைட். இப்ப இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரே ஒரு சின்ன கேம், அதாவது சிமுலேஷன் நம்ம பார்த்துட்டு அடுத்து போலாமா? ம். ஓகே. உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இதுல ஒரு சின்ன கேம் விளையாட போறோம். எப்படின்னா, இப்ப நீங்க கூட சேட் பண்ணலாம். சேட் பண்ணுங்க. பண்ணலாம் இல்ல. பண்ணுங்க. ஆ, இதுல வந்து எப்படின்னா, புரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ், கேம் அப்படின்னு போட்டுருங்க. இப்ப நான் கிளிக் பண்ணுவேன். அதுக்கு என்னென்ன ஆன்சர் டக்கு டக்குன்னு சொல்லலாமா? ம். சொல்லுங்க. யாரு அதிகமான ஆன்சர் பண்றா? எந்த ஸ்கூல் பண்றதில்ல? எந்த பசங்க பண்றாங்க? அதெல்லாம் நோட் பண்ணுவோங்க. கண்டிப்பா நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிட்டு இயர் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிரைஸ்லாம் உண்டு. அது ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அப்படிதானே? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைஸ் அப்படிங்கிறது இதுக்காண்டி நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிரைஸுங்கிறது ஒரு சின்ன இது. அதுக்காண்டி நம்ம உழைக்க போறது கிடையாது. அப்படிதானே? நம்ம எந்த பிரைஸையும் எனக்கு இது தருவாங்களா அப்படின்னு உழைக்க போறது கிடையாது. நம்ம உழைக்கும். அது நம்ம தேடி தேடி வரப்போகுது. பிளஸ் அந்த பிரைஸுங்கிறது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு இப்போ பைக்ல போறோம். ரூ. 200 பெட்ரோல் போடுறோம். ரூ. 200 போடுது. கூட ரூ. 100 போட்டா இன்னும் கொஞ்சம் நம்ம கிலோமீட்டர் போறோம். அதேதான். நம்ம போறது அந்த ரூ. 200 எவ்வளோ தூரம் போதோ போதான் போகுது. இருந்தாலும் அது நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு உற்சாகம், உத்வேகம் இதெல்லாம் தரும். அப்படிதானே? ரைட். அதனால ஆன்சர் சொல்ல இப்பவுமே பழகிக்கோங்கன்னு சொல்ல வரேன். ப்ளே த கேம். பொட்டாச். இப்போ யார் இருக்கா? கேட். பூனை. சொல்லுங்க பார்ப்போம். ப்ரொடியூசர், கன்சூமர், டீகம்போசர். சொல்லுங்க. யாரெல்லாம் சொல்றீங்க பார்ப்போம். எந்த ஸ்கூல்லாம் சொல்றாங்க? அரட்டவாடி, பென் கியூ, சின்ன கும் குமாட்டியா, கேசிஐயும் போட்டிருக்கு. இடிச்சி விலை. யாரெல்லாம் சொல்லலாம்? கிருஷ்ணாபுரம், கேஎஸ்ஐ, புலியூர், நெல்லூர்பேட், சேவாலயா. சொல்லுங்க. யாருனாலும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சார் இதான் சார் ஆன்சர். கேட். தப்போ ரைட்டா? ஐயோ தப்பா இருக்குமோ அப்பெல்லாம் நினைக்க வேண்டாம். நீங்க நீங்க சொல்றது மத்தவங்கள விட ஒரு ஸ்டெப் முன்னாடி வரீங்க. அப்படிதானே? அப்ப நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் நிக்கீங்க. உங்களுக்கு அதனால எது தப்போ, ரைட்டோ, சிரிப்பாங்களோ, ஒரு மாரி இருக்குமே. ஏன்னா பொதுவா நானும் சின்ன வயசுல அப்படிதான் நெனப்பேன். அதுக்கப்புறம் தான் லேட்டரா தெரிஞ்சது அப்படி கிடையாது. கேம்ல வந்து சேர்ந்து தோத்து போறது எவ்வளோ பெருமையான விஷயம். கேம்ல சேராம வெளியில நின்னு கை தட்டுறத விட அப்படிங்கிறது எனக்கு லேட்டரா தெரிஞ்சது. ஓகே. ரைட். பட் அதுக்குள்ளயும் காலம் கடந்து விட்டது. பட் நீங்க சின்ன பசங்கனால அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. கன்சூமர், டீகம்போசர், புரொடியூசர். ம். வெரி குட். யாரு? பூனை தனக்கு தானே எந்த உணவையும் தயாரித்துக் கொள்வதில்லை. கன்சியூமர் போடலாமா? எஸ், கன்சியூமர் வந்துட்டு பாருங்க. ரைட். நம்ம பண்ணது ரைட். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. கிராஸ். புல்கள். பார்த்தாலே தெரியுது. என்னது? டீகம்போசர்ஸ், கன்சியூமர், ப்ரொடியூசர். டீகம்போசர்ஸ். டீகம்போசர்ஸ் வருமா அப்படிங்கிறது இப்போ சப்போஸ் டவுட் வருது. நீங்க கன்சியூமர், ப்ரொடியூசர் போறதுக்கு முன்னாடி டீகம்போசர்னு டவுட் வருது. இதை கிளிக் பண்ணி பார்க்கணும். வந்துட்டு என்ன வந்திருக்கு? இன்ட்டு அப்படின்னா தப்பு. டீகம்போசர் கிடையாது. ஏன்னா சப்போஸ் அதுவும் டவுட் வரலாம். ஓகே, டீகம்போசர் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல. கன்சியூமர். கன்சியூமரா மத்தவங்ககிட்ட இருந்து வாங்குதா? இல்ல. ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் கரெக்ட். தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்கிறது. அப்படியா? எஸ், கரெக்ட். மழை மழை வருது, சூரிய வெளிச்சம் வருது, அதுல இருந்து தனக்கு தேவையான உணவை தானே தேர்ந்து வளருது பாருங்க. யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழல. ரைட்டா? வெரி குட். இது வந்து ப்ரொடியூசர்ஸ். இது புரிஞ்சுது. ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் போலாம். கவ். பசுமாடு. ப்ரொடியூசரா, டீகம்போசரா, கன்சியூமரா? கண்டிப்பா டீகம்போசர் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு. கன்சியூமர், ப்ரொடியூசர். யோசிச்சு பாருங்க. கன்சியூமர் கரெக்டா? எஸ். கன்சியூமர் கரெக்ட். எஸ், கன்சியூமர் கரெக்ட்.
ஓகே, ரைட், குட். இப்போ மஷ்ரூம், இதுதான் எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு நல்ல இருந்துச்சு. இதை நீங்க யோசிக்கணும். யார் கரெக்டா சொல்றான் பாப்பேன். மஷ்ரூம்ஸ், ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர், டீகம்போஸ். டைம்ஸ் முடிக்கிட்டே இருக்கு, டக்குன்னு சொல்லுங்க. ப்ரொடியூசர், கன்சியூமர். ஏன்னா இதுல கொஞ்சம் டவுட் வரும். ஆமா, எது இது மஷ்ரூம்ஸ், காளான்லாம் நம்ம சொல்லுவோம், கொடை காளான் அப்படிலாம் சொல்லுவோம். இதெல்லாம் ஆக்சுவலி என்னது அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். ப்ரொடியூசரா, கன்சியூமர், டீகம்போசர். கன்சியூமர்னா தனக்கு தேவையான உணவை பிறரிடம் இது பண்றது. ப்ரொடியூசர் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்வது. ஓன் ப்ரொடியூசர் தேர் ஓன் ஃபுட். டீகம்போசர் மண்ண விழுந்த தாவரங்கள், விலங்குகள் அந்த இறந்ததை டீகம்போஸ் பண்ணி வாழக்கூடியது. எஸ், வெரி குட். கன்சியூமர்ஸ், மஷ்ரூம்ஸ் வந்து டீகம்போசர். கன்சியூமரா, நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. இல்ல, யாரு? டீகம்போசர்ஸ். பாத்தீங்களா? அழகா அந்த ஒரு அனிமேஷன் காமிச்சிருப்பாங்க. என்னன்னா அந்த எலும்போ இலையோ விழுந்திருக்கும், அதை சிதைச்சிருப்பாங்க, டீகம்போஸ் பண்ணிருப்பாங்க. பண்ணிட்டு வளரும் பாருங்க. வளரும், நல்லா பாருங்க, திருப்பியும் பாருங்க. இப்படிதான் இப்படிதான் அது வந்து தனக்கு உயிர் வாழுது. ஓகே, ரைட், வெரி குட். ஃப்ளவர், யாரு? டீகம்போஸ் கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லிடுவீங்க. கன்சியூமர், ப்ரொடியூசர். ஃப்ளவர் ப்ரொடியூசரா? எஸ், போட்டுப்போமா? எஸ், கரெக்ட், வெரி குட். ஓகே, குட். இன்னும் ஒன்று பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. இது போயிட்டே இருக்கு கேமு, பட் உடனே ஒன்று பார்ப்போனே. இது இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அடுத்த டாபிக்ல போகலாம். பேட், பறவை, டிகம்போசர், கன்சியூமர், ப்ரொடியூசர். கண்டிப்பா பறவை தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளாது. கன்சியூமர் பிறரை சார்ந்தவளுமா? வெரி குட், கன்சியூமர். எஸ், பாருங்க, கீழே இருக்க மண் புழு, பூச்சி எதையோ ஒன்று சாப்பிட்டு உயிர் வாழுது. குட், கிளியர். இப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதாப்பா? நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ம், ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி வந்திருக்கும். ஓகே, கன்சூமர்ஸ்னா எப்படி, டீகம்போஸ்னா எப்படி, அனைத்து உண்ணிகள். நம்ம இப்போ இவ்வளோ நேரம் அனைத்து உண்ணிகள் நம்ம பார்க்கலாம். அது நான் சொன்னோம், இந்த கேம் போயிட்டே இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். பட் ஒரு சின்ன, ஏன்னா ஒரே இதில் மறுமணம் நிற்க வேண்டாம், அதுக்காண்டி தான் நான் சின்னதாக காமிச்சேன். குட், ஓகே, ரைட். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துட்டா? ம், ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. எப்படி டீகம்போஸ் ஆகும், அனைத்து உண்ணிகள் அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளியர் ஆயிட்டு. ஓகே, ரைட். இப்போ இன்னொரு பிக்சரை காமிக்கிறேன். ஒன் செகண்ட். இந்த பிக்சர்ல என்ன தெரியுது? என்ன தெரியுது? இல்ல வந்து இங்கிலீஷ் வார்த்தையில கொஞ்சம் வேண்டாம். அது கொஞ்சம் இதா இருக்கும். நான் அந்த அந்த வலைய மட்டும் பார்க்க சொல்றேன். பெரிய மீன்கள் ஒரு இடத்துல இருக்கு. சின்ன மீன்கள் ஒரு இடத்துல இருக்கு. அத மட்டும் பார்க்கணும். அதுக்கும் சின்ன மீன்கள் ஒரு இடத்துல இருக்கு. அதுக்கும் கீழ பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஒரு ஸ்டார் ஃபிஷ் மாரி என்னமோ இருக்கு. அப்புறம் அதுக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு இருக்கு. ரைட்டா? இதுதான் நம்ம ஃபுட் செயின் அல்லது ஃபுட் வெப், உணவு சங்கிலி, அப்படிலாம் உணவு வலைன்னு சொல்றோம்ல, இதுதான். அப்போ இதுல எதுக்கு அப்படி போட்டிருக்காங்க சார்? இப்படி ஒண்ணு கீழ ஒண்ணு எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, நீங்க அந்த கடல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சின்ன இன்னொன்னு பெரிய இது சாப்பிட தான் செய்யும். ஒரு பெரிய மீன் சின்ன மீன சாப்பிட தான் செய்யும். கரெக்ட்டா? அதுக்கும் இன்னொரு பிக்சரையும் பார்க்கலாம். அதையும் காட்டுறேன். ஏன்னா நமக்கு பிக்சர் பார்த்தா ஓரளவுக்கு இது பாருங்க. ஃபுட் வெப் அப்படின்னு போட்டு ஒரு பிக்சர ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பாருங்க. இதுல சின்னதா வந்து ரெப்படைல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுலேருந்து அப்படியே சாப்பிடுறது, தவளை சாப்பிடுறது, அதுக்கப்புறம் அதை இன்னொன்று சாப்பிடுது. அப்போ அதை வேற ஏதோ பெரிய விலங்கு சாப்பிடுறது. அதாவது டீகம்போசர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அதில். அதுக்கப்புறம் ஒரு பறவை சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க, இறந்த இதை. அப்புறம் நிறைய காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபுட் செயின், ஃபுட் வெப் எப்படி இருக்கு பாருங்க. ஒன்றை ஒன்று சார்ந்து வாடுறது, இதுதான் உணவு சங்கிலி. உணவு சங்கிலி அப்படின்னா, சங்கிலி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல அந்த கன்னிகள் இருக்கும். சின்ன சின்ன கன்னி அப்படிதானே? இந்த கன்னி பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்து
வாழும். ஓகே. ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்து வாழும். ஸோ இதான் அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். இந்த உணவு சங்கிலியில நம்ம அந்த 3 பேரை 4 பேர் பார்த்தோம். நுகர்வோர், கன்சூமர்ஸ் அதுல எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இருக்கு என்னன்னா, இப்போ மான்கள் புல்லை சாப்பிட்டு மான்கள் வாழ்கின்றன. மான் அப்படியே வாழப் போறது கிடையாது. அத வந்து ஏதோ ஒரு புலி வந்து அடித்து சார். ஏன்னா புலிக்கு உணவு அதான் வேணும். அது வந்து புலி வந்து ஆடம்பரத்துக்காண்டியோ, இல்ல ஆசைக்காண்டியோ, டேஸ்ட்டுக்காண்டியோ சாப்பிடல. நல்லா யோசிச்சு பாருங்க. அவசியத்துக்காண்டி சாப்பிடுது. அதோட வயிறு பசிக்காண்டி சாப்பிடுது. ஸோ அது வந்து இயற்கை தான். இயற்கை அப்படிதான் படைச்சிருக்கு. அதோடைய குடல் வேற, அதோடைய இயக்கம் வேற. அதனால தான் அதுக்கு பல்கள்லாம் வேற மாரி இருக்கும். தாவர உண்ணிகள் பார்த்தீங்கன்னா, பல் வந்து வேற மாரி இருக்கும். விலங்கு உண்ணிக்கு பார்த்தீங்கன்னா, பல்லு வேற மாரி இருக்கும். கிழிக்கிறது, சவைக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது பல்லு அதுக்கு படைச்சிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் இன்னும் பெரிய கிளாஸ்ல அனலைஸ் பண்ணுவீங்க. சூப்பரா இருக்கும். அந்த பல்கள்லயே நெறைய இருக்கு. நம்மளுடைய மனிதர்களுடைய பல்லுலயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்க காரணமே, அது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஃபங்ஷன் பண்ணும். கிழிக்கிறது, சவைக்கிறது அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். ஓகே. அரைக்கிறது, இதெல்லாம் கிரைண்டிங் பர்ப்பஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ புலி வந்து அத சாப்பிடுது. அப்படிதானே? இது 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 நம்மளுக்கு தெரியும். ஓகே. இப்படிதான் சார் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு சூழ்நிலை மண்டலத்திலும், அதாவது எந்த ஒரு எக்கோசிஸ்டத்திலயும் வாழக்கூடிய உயிரினங்கள் தங்களுக்கு இடையான ஒரு உறவு ஓட இருக்கு. உறவுனா நம்ம நம்ம டே டு லைஃப்ல இருக்க இந்த உறவு இல்ல. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இல்ல. ஒண்ணே ஒன்று சார்ந்து வாழும். அதாவது புல் இல்லன்னா மான் இல்ல, மான் இல்லன்னா புலி இல்ல. இப்ப புலி டெத் ஆனா, அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த டீகம்போசர்ஸ் அங்க தான் வருவாங்க. ஒரு பறவை வந்து ஒரு ஆந்தையோ, வேற ஏதோ ஒண்ணு சம்திங் ஏதோ ஒண்ணு பொருள் வந்து அந்த புலிய எடுத்து சாப்பிட்டு, அது கொஞ்சம் உயிர் வாழுது. அப்படிதானே? ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஒரு சார்ந்து வாழுது. இந்த மாரி ஒரு எக்கோசிஸ்டத்துல, ஒரு சூழ்நிலை மண்டலத்துல உண்ணுதல் மற்றும் உண்ணப்படுதல் இதோடைய வரிசைய தான் நம்ம உணவுச் சங்கிலி அப்படின்னு சொல்றோம். புரியுதா? கிளாஸ்ல நம்ம எப்படி சொன்னா, ரொம்ப சின்ன பசங்கள, அதாவது ஹைட்ல சின்ன பசங்கள முன்னாடி உட்கார வச்சு, ஹைட் ஏற, 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 ஏற பின்னாடி கொண்டு போவோம். கரெக்ட்டா? அது மாரி ஃபர்ஸ்ட்டு இருக்கவங்க அந்த புரொடியூசர்ஸ்ன்னு சொல்றோம் அவங்கள. அவங்கள உண்றவங்க, அத உண்றவங்க, அத உண்றவங்க அப்படிங்கிறத வரிசைப்படுத்துறோம்ல, அதுக்கு பேர் தான் ஃபுட் செயின். உணவுச் சங்கிலி. ஓகே? இப்போ இந்த இடத்துல நீங்க புற்கள பார்க்கலாம். புற்கள் யாரு? உற்பத்தியாளர்கள், புரொடியூசர்ஸ். அடுத்து யாரு? மான், நுகர்வோர். அடுத்து நம்ம மான், ஆடு எல்லாமே சொல்லலாம். சரியா? அப்ப இது யாரு சார்? இவரும் நுகர்வோர் தான். கரெக்ட்டா? இப்போ ஒரு ஒரு க இது வந்துட்டு பார்த்தீங்களா? இவர் நுகர்வோர். அப்ப இவரும் நுகர்வோர் தான அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்ஸர் வந்ததுன்னா, கரெக்ட். வெரி குட். அங்க தான் நம்ம ஒண்ணு பிரிக்க போறோம். அது முதல்நிலை நுகர்வோர், 2ஆம் நிலை நுகர்வோர். செகண்டரி கன்சூமர், பிரைமரி அத நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு புரிஞ்சது. ஓகே ரைட். இப்படிதான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து யார் வரா? நான் இவங்களுக்கு அப்புறம் யார் வரோம்னு சொன்னேன்? பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள். அடுத்ததான் பட் அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நுகர்வோர்ன்னு சொல்லாம, அதுக்கு இன்னொரு வார்த்தை. அதுதான் சிதைப்பவைகள். ஸோ, நான் வந்து என்ன பண்றேன்னா, இங்க பாக்டீரியாக்கள் அப்படின்னு போட்டுறேன். இத என்ன சொல்ல போறேன்னா, சிதைப்பவைகள். டீகம்போசர்ஸ். இப்ப புரியுதா? ஸோ இது ஒரு சங்கிலி மாரி இருக்கா? ம். அப்படியே போயிட்டே இருக்கா? ஸோ நிலவாழ் சூழல் மட்டத்துல உணவுச் சங்கிலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் காமிச்சிருப்பாங்க. அதே மாரி நீர்வாழ் சூழல் மட்டத்துல நான் இப்ப காமிச்சேன். ஒரு சின்ன நீர்வாழ் தாவரத்த அதுக்கும் ஒரு கேம் இருக்கு. நாம இன்னைக்கு ஒரு கேம் விளையாண்டோம்னா, அதே கேம் இருக்கு. பட் நம்ம அடுத்த கிளாஸ்ல அத பார்க்கலாம். அந்த உங்க ஃபுட் வெப் எப்படி இருக்குங்கிறத நான் அடுத்த கிளாஸ் காமிக்கிறேன். இன்னைக்கு இதுவரைக்கும் போதும். அதுலயுமே அந்த அடுத்த கிளாஸ்லயுமே அந்த நான் சொன்னேன்ல முதல்நிலை நுகர்வோர், 2ஆம் நிலை நுகர்வோர், பிரைமரி கன்சூமர், செகண்டரி கன்சூமர் இந்த டேர்ம்லாம் இருக்கு. இந்த டேர்ம்ஸ்லாம் அந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் இதுவரைக்கும் போதும். எதுவும் டவுட் இருக்கா? ஸோ இன்னைக்கு என்னலாம் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் செயின். அதில நம்ம பார்க்குறதுக்கு 4 பேர முக்கியமா பார்த்தோம். அடுத்து நான் தாவர உண்ணிகள், விலங்கு உண்ணிகள், அனைத்து உண்ணிகள், அப்புறம் சிதைப்பவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம பார்த்தோம். அந்த கேம விளையாண்டு பார்த்தோம். ரைட் யாரெல்லாம் இதெல்லாம் அனைத்து உண்ணி அப்படிங்கிற எல்லாத்தையும் தாவர உண்ணி, விலங்கு உண்ணிலாம் பார்த்தோம். ஸோ அதோடைய செயின் மாடல் எப்படி இருக்குன்னு ஒரு சொல்லிக் குடுத்தேன். அடுத்த கிளாஸ் இது டீப்பா படிக்க போறோம். அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கேம் இருக்கு. அத அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். சரியா? ஸோ கிளாஸ நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.